பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். வேதத்தில் சில ரகசியங்களை கர்த்தர் என்னோடும் உங்களோடும் பேசுவாராக. பேசுகிற என்னோடு பேசுவாராக. அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோடும் தேவன் பேசுவாராக. இந்த ராத்திரி வேளையில தேவன் உங்களோட என்ன பேச போகிறார், என்னோட என்ன பேச போகிறார் என்றுதான் நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாள் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்று எங்களிடத்திலே சொல்லுகிறார்கள். எங்கள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறார்கள், எங்கள் ஊழியத்தை தாங்குகிறார்கள். உங்களுக்கும் அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் மாத்திரம், தேவன் உங்களோடு பேசினால் மாத்திரமே நீங்கள் எங்களுடைய ஊழியத்தை தாங்கவும் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஏனோ தானோ என்று எல்லாரையும் போல நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம், எங்களுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் உங்களிடத்திலே ஏவினால் மாத்திரமே. இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே நெகேமியா என்கிற புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் கவனமாய் அந்த வார்த்தையை நீங்கள் என்னோடு கூட நீங்கள் படியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார். உன் வியாதிகளை நீக்குவார், உன் வறுமையை நீக்குவார், உன் மனபாரத்தை நீக்குவார், உன் மன அழுத்தத்தை நீக்குவார். உன் வயிற்று பகுதியில உன் குடலில் ஓரமாய் 3 கட்டிகள், ஒன்று சிறிது, அதைவிட பெரிது, அதைவிட பெரிது 3 கட்டிகள் உன் வயிறுகளிலே லைனாக இருக்கிறது. மேலே ஒன்று, நடுவிலே ஒன்று, கீழே ஒன்றாக இருக்கிறது. அதை இன்றைக்கு தேவன் அதை மாற்றுவார். இந்த செய்தியை பார்க்கும் பொழுதே உன் வயிற்றில் இருக்கிற அந்த 3 கட்டிகளையும் தேவன் நீக்க போகிறார். அல்லேலூயா. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அர்த்தஷா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்தது இல்லை. பிரியமானவர்களே, இங்கே நெகேமியா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறான். ராஜா உண்ணுகிற உணவு, குடிக்கிற ஜூஸ், குடிக்கிற பால், சாப்பிடுகிற தேன் எதுவாக இருந்தாலும் இங்கே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் நெகேமியானை தேவன் அன்றைக்கு வைத்தார். அல்லேலூயா. அங்கே அவர் சொல்லுகிறார், நெகேமியான் சொல்லுகிறார், நான் என் ராஜாவுடைய சமூகத்துல, அரண்மனையில, கோட்டையில, அவருடைய பக்கத்துல அவர் போகும்போது, வரும்போது, குதிரையில போகும்போது, ஒட்டகத்துல போகும்பொழுது, ராஜாவுக்கு பின்பாக முன்பாக போகும்போது, இந்த நிமிஷம் வரை நான் துக்கமாய் இருந்ததே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு துக்கம் எப்போது வரும், துக்கம் எப்படி வரும் என்று யாருக்குமே தெரியாது. பிரியமானவர்களே, எங்களுக்கு ஊழியத்தின் மித்தம், நெருக்கத்தின் மித்தம், பிரச்சனையின் மித்தம், அவதூறுகளின் மித்தம் எங்களுக்கு துக்கம் வரும். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என்ன துக்கம்? இந்த சத்தத்தின் மூலமாய் கேட்டிருக்கிற உனக்கு என்ன துக்கம்? துக்கம் எப்படி வேணாலும் வரும். நான் சொன்னேன் அல்லவா, ஒரு மனுஷனுக்கு 3 கட்டிகள் அந்த குடலிலே, மேல ஒரு சிறிது, அதற்கு கீழாக ஒன்று பெரிது, அதற்கு கீழாக பெரியதென்று 3 கட்டி. உனக்கு வருத்தத்தோடு இருக்கிறார். இந்த கட்டியை ஆபரேஷன் பண்ண வேண்டுமே, என் வயிற்றை கிழிக்க வேண்டுமே, குடல்களை கட் பண்ண வேண்டுமே, ஐயோ வேதனை தாங்க முடியாதே என்று நீ தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறாய். பணம் இருக்கிறது, ஆனால் வேதனையை தாங்க வேண்டுமே என்று நீ ஓரமாய் அழுது கொண்டிருக்கிறாய். பிரியமானவனே, உன் குடலில் இருக்கிற 3 கட்டிகளும் இன்றைக்கு ராத்திரி அது மறைகிறது. என் இயேசு அதை சுகமாக்குகிறார். என் இயேசு அதை இப்பொழுது மறைய பண்ணுகிறார். என் இயேசு இப்பொழுது அந்த 3 கட்டிகளையும் காணாமல் போக பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ துக்கத்தோடு இருக்கிறாயா? ஐயோ, திருமணம் ஆகி கொடுத்தேனே,
6 வருடத்துல என் பொண்ணு வாழா வெட்டியா வீட்டுக்கு வந்து விட்டாளே, 2, 3 பிள்ளைகளோட வந்து விட்டாளே என்று தாய் தகப்பன் துக்கமாய் இருக்கிறீர்களா? தாய் தகப்பன் துக்கமாய் இருக்கிறீர்களா? துக்கத்தை இன்றைக்கு நீக்குகிறார். இங்கே நெகேமியாவுக்கு திடீரென்று ஒரு துக்கம் வருகிறது. அவன் சொல்லுகிறான், நான் வாழ்ந்த 50 வருடமோ 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ நான் துக்கமாய் இருந்ததே இல்லை. நோ ஃபீலிங். ஆனா ஒரே நிமிஷத்துல டக்குன்னு ஒரு ஃபீலிங் வருது பாருங்க. இன்றைக்கு அப்படி வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எவ்வளவோ பணம் சம்பாத்தியம் பண்ணி, எவ்வளவோ வீடுகளை கட்டி, எவ்வளவோ மாடுகளை வாங்கி, எவ்வளவோ பிசினஸ் செய்து பேங்க்ல 13 லட்சம் பணத்தை சேர்த்து வைத்து சந்தோஷமா இருந்தாய். ஆனா இப்போ ஒரு 3 மாதமாக உன் மனதிலே பயங்கரமான துக்கம், உன் மனதிலே பாரமான துக்கம், உன் மனதிலே அவ்வளவு பயங்கரமான ஒரு துக்கம். எங்கிருந்து வந்து இந்த துக்கம்? எப்படி வந்தது இந்த துக்கம்? இங்கே ராஜாவுக்கு முன்பாக இருக்கிறான். நான் இதுவரை துக்கமாய் இருந்ததே இல்லை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? உன் துக்கம் நீக்க போகிறார். வியாதியோடு இருக்கிறீர்களா? உன் வியாதியை நீக்க போகிறார். வறுமையோடு இருக்கிறீர்களா? உன் வறுமையை மாற்ற போகிறார். சொந்த வீடு இல்லை என்று இருக்கிறீர்களா? சொந்த வீட்டை தரப்போகிறார். ஐயோ, என் மகளுக்கு 40 சவரன் நகை கேட்கிறார்களே, 40 பவுன் நகை கேட்கிறார்களே, 40 களஞ்சி நகை கேட்கிறார்களே, நான் எங்கே போய் என் மகளுக்கு அதை நான் ஏற்படுத்தி கொடுத்து என் மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி தாயே நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்கம் இன்றைக்கு ராத்திரி நீங்குகிறது. உன் துக்கம் இந்த ராத்திரி 8:30 மணிக்கு நீங்குகிறது. உன் துக்கம் 8:45 மணிக்கு நீங்குகிறது. இங்கே நெகேமியா என்கிற ஊழியக்காரன், நெகேமியா என்கிற ஒரு மனிதன், நெகேமியா என்கிற ராஜாவுக்கு கையாளாய், பானபாத்திரக்காரனாய், காவலனாய், மெய் காவலனாய், உண்மை உள்ளவனாய் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே நல்ல மனிதனாய் நிற்கிற அவன் சொல்லுகிறான், நான் இதுவரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்த நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் கீழ்ப்பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. பிரியமானவர்களே, பாருங்களேன், எத்தனை வயசுன்னு தெரியல. நமக்கு 3 வயசுல இருந்தே துக்கமா இருக்கும். 3 வயசுல இருந்தே துக்கமா இருக்கும். தாயின் மடியிலே நாம் பால் அருந்தும் போது பால் தரவில்லை என்று சொன்னால் அந்த சிறு குழந்தை தாயை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி. LKG UKG படிக்கும் பொழுது இங்கிலீஷ் மீடியத்துல படித்தால் என் தாய் தகப்பன் பீஸ் கட்டுவார்களா, அல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் என்னை சேர்த்து விடுவார்களா என்று அவனுக்கு கவலை வரும். வாலிப பிரயாகத்துல காலேஜ் படிக்கும்போது டிகிரி முடிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போயிருவானா என்று துக்கம் வரும். திருமண வயதிலே என்னை யார் திருமணம் செய்வார்கள்? என்னிடத்தில் நகை இல்லை, என்னிடத்தில் அழகு இல்லை, என்னிடத்தில் படிப்பு இல்லை, என்னுடைய வீடு இல்லை, எனக்கு சொந்த உறவினர்கள் இல்லை, தாய் தகப்பன் இல்லை, என்னை யார் திருமணம் செய்வார்கள் என்று ஒரு கவலை வரும். எல்லாருக்கும் கவலை உண்டு பிரியமானவர்களே. எனக்கும் கவலை வெளியில சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கவலை இருக்குது. ஆனா இந்த ராத்திரி வெளில அந்த மன கவலைகளை, மன கிளேசங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறார். எதுவாக இருந்தாலும் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. இயேசுவை நம்பு, இயேசு கிறிஸ்துவை நம்பு, உன் இரட்சகராய் நம்பு, உன் இரட்சகரை நம்பு, உன் தேவனை நம்பு, இயேசு கிறிஸ்துவை நம்பு, அவருடைய பைபிள் வசனத்தை நம்பு, அவர் வருகிற பாஸ்டர்மார்களை நம்பு, தேவ தூதர்களை நம்பு. தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார், அதை நம்பு. துக்கம், எல்லாருக்கும் துக்கம் இருக்கு. வீடு இல்லை என்கிற துக்கம், குழந்தை பிறக்கவில்லை என்று துக்கம், திருமணம் ஆகவில்லை என்று துக்கம், வேலை இல்லை என்கிற துக்கம், ப்ரமோஷன் இல்லை என்கிற துக்கம், பணம் இல்லை என்கிற துக்கம், வியாதி தீரலை என்கிற துக்கம். எல்லாரும் என்னை அற்பமா நினைக்கிறார்களே என்று துக்கத்தோடு இருக்கிறாயா? ஓலை கொட்டா வீட்டுல
ஓலை கொட்டா வீட்டுல. ஆமீன். 6x12 அகலத்துல, 6 அடி அகலம், 12 அடி நீட்டத்துல ஓலை கொட்டாலாம் உடைஞ்சி ஆமீன் ஒழுகிறது. மாத்த கூட பணம் இல்லை. ஐயோ, நான் வாழ்வதா சாவதா என்று நீ அழுது கொண்டிருக்கிறாயா? துக்கம், துக்கம், துக்கம். பிரியமானவர்கள், உன் துக்கத்தை நீக்க இயேசு வருகிறார். உன் துக்கத்தை மாற்ற இயேசு வருகிறார். உன் துக்கத்தை நீக்கி போட இயேசு வருகிறார். Don't worry, don't worry you, don't worry you. இயேசு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வருகிறார். இங்கே நெகேமியா என்கிற ஒரு மனிதர், நல்ல மனிதர், தேவனுடைய சபையை, தேவனுடைய அறையை, ஊழியக்காரர்களுடைய அறைகளை, பலிபீடங்களை, ஆமீன், மண்டபங்களை, தொழுக்களை, தூணுகளை, கதவுகளை, ஆமீன், பில்டிங்குகளை, ஆமீன், இடிந்து கிடக்கிறதை ஆமீன் சரி பண்ணும்படியான அவருக்கு ஒரு துக்கம். ஒருவருக்கும் ஒருவருமா இருக்குங்க துக்கம். எனக்கு ஒரு துக்கம், உங்களுக்கு ஒரு துக்கம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு துக்கம், உன் பங்காளிக்கு ஒரு துக்கம், உன் பிள்ளைக்கு ஒரு துக்கம், உன் பையனுக்கு ஒரு துக்கம், உன் கணவனுக்கு ஒரு துக்கம். துக்கம் எல்லாத்துக்கும் ஒன் போல இருக்காதீங்க. இவன் துக்கப்படுதான், கவலைப்படுதான். தேவனுடைய ஆலயம் எல்லாம் இடிஞ்சு கிடக்கு, தேவனுடைய சபை இடிஞ்சு கிடக்கு, தேவனுடைய மண்டபம் இடிஞ்சு கிடக்கு, தேவனுடைய ஆமேன் தொழு கூடங்கள் இடிஞ்சு கிடக்கு, ஆமேன் கலசங்கள் இடிஞ்சு கிடக்கு, பலிபீடங்கள் இடிஞ்சு கிடக்கு, எல்லாம் இடிஞ்சு கிடக்கிறது. இதை எல்லாம் எப்படியாவது கட்டணும். ராஜாவுடைய சமூகத்துல ஆமேன் துக்கமா ஆமேன் மறுபடியும் அதை ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் கீழே நீங்க வாட்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமேன் 4வது வசனத்துல, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்று. அப்பொழுது நான் பரலோகத்தில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கும் சமூகத்தில் தயை கிடைத்தால் என் பிதாக்களின் கல்லறைகளுக்கு பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டும். யூதா தேசத்துல ஆமீன் கல்லறை கூட இடிஞ்சு கிடக்கான், மண்டபம் இடிஞ்சு கிடக்கான், தொழுவுகள் இடிஞ்சு கிடக்கான், அறைகள் இடிஞ்சு கிடக்கு, அநேக ஆமீன் இடிஞ்சு கிடக்கிறதை கட்ட வேண்டும் என்று அவனுக்கு கவலை. இன்றைக்கு உனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலை? பிரியமானவர்களே, இங்க நெகேமியா என்கிற அந்த மனிதன் இடிஞ்சு கிடந்த தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய சபையை, தேவனுடைய ஊழியக்காரர் தங்கின அறைகளை, ஆராதனை செய்த பலிபீடங்களை, ஆமேன் நீராட வைத்திருந்த குளங்களை, கல்லறைகளை, மாகாணங்களை, மைதானங்களை, ஆமேன் அங்கங்க கெட்டி வைத்த மண்டபங்களை ஆமேன் சரி செய்யும்படியாக இங்கே தேவன் ஆமேன் நெகேமியாவை பாரப்படுத்துகிறார். இன்றைக்கு உன்னை எதற்காக அவர் பாரப்படுத்துகிறார்? ஜெபிக்கும்படி பாரப்படுத்துகிறாரா? துதிக்கும்படி அவனை பாரப்படுத்துகிறாரா? ஆராதனை செய்யும்படி அவனை பாரப்படுத்துகிறாரா? வேதத்தை வாசிக்கும்படி பாரப்படுத்துகிறாரா? ஊழிய செய்யும்படி அவனை பாரப்படுத்துகிறாரா? பாஸ்டிங் இருக்கும்படி அவனை பாரப்படுத்துகிறாரா? சத்தத்தை கேட்கிற ஆமேன் யாராக இருந்தால், அநேக ஜனங்கள் ஆயிரங்களாக, லட்சங்களாக, கோடிகளாக இருந்தாலும் ஆமேன் கவலை என்கிறது, பாரம் என்கிறது, மன துக்கம் என்கிறது ஒவ்வொருக்கும் ஓரொரு வித்தியாசங்கள் உண்டு. பைபிள் அப்படித்தான் இருக்கிறது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு புஸ்தகம் வரைக்கும் ஆமேன் ஒவ்வொருவங்களுக்கு ஓரொரு கவலை. பேதுருக்கு இயேசுவை காட்டி கொடுத்தோமே என்று கவலை. அவன் அதுவரைக்கும் துக்கமாய் இருந்ததில்லை. யோவான் 21ஆம் அதிகாரம் ஆமேன் அந்த அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல தெரியும். இயேசுவை காட்டி கொடுத்து விட்டோமே என்ற மன கவலையில கடல் ஓரமாய் போய் அழுது கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, எனக்கு கவலை. சபையை கட்ட வேண்டும், ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும், அற்புத அடையாளங்களை தேவன் செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் கிராமங்களிலும், உள்ளங்களிலும், சிட்டிகளிலும், மாநிலங்களிலும், டிவிகளிலும், யூடியூப்களிலும், ஆமன் வெளிநாடுகளிலும் ஆமன் என் மூலமாய் போக வேண்டும் என்று எனக்கு ஒரு கவலை. உங்களுக்கு என்ன கவலை? உனக்கு என்ன கவலை? இதை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு என்ன கவலை?
வயிற்றிலே கட்டியோடு பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு என்ன கவலை? 6க்கு 12 கொட்டா வீட்டுல இடிஞ்சு போய் கிடக்கு, ஓல மாத்த காசு இல்லையே என்று அவன் அழுது கொண்டிருக்கிற உனக்கு என்ன கவலை? நெகேமியாவுக்கு தேவனுடைய அலங்கம் அப்படின்னா அவன் அங்கங்க இருக்கிற ரூம், அங்கங்க இருக்கிற பலிபீடம், அங்கங்க இருக்கிற சுவர்கள், மதில்கள், காம்பவுண்டுகள், தண்ணீர் தொட்டிகள், குளங்கள், மண்டபங்கள், அறைகள், என்ன வேணாலும் சொல்லிட்டு போறோம், கோபுரங்கள். யூதா தேசத்துல நான் கெட்ட போக வேண்டும் என்று ஆமீன் ராஜாவோடு கேட்கிறார். பிரியமானவர்களே, கவலை. அதனால தான் சொன்னேன், கவலை எல்லாருக்கும் ஒன் போல வராது, வித்தியாசமா வரும். உனக்கு என்ன கவலை? அது இந்த நேரத்துல தேவனிடத்துல, ராஜாதி ராஜாவினிடத்துல நீ தெரியப்படுத்து. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இயேசு மகாராஜாவுக்கு உன் கவலைகளை தெரியப்படுத்து. உன் வியாதிகளை தெரியப்படுத்து, உன் பிரச்சனைகளை தெரியப்படுத்து, உன் நஷ்டங்கள் இழப்புகளை தெரியப்படுத்து. இந்த வேளையில் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். இயேசு உனக்கு அற்புதங்களை செய்வார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தம், கவலை, துக்கம் உங்களை அழுத்துதா, பாரப்படுத்துதா? Please you come the Jesus place. Please you come the Jesus place. Please you come the today. Please you come the today. மன கவலையை தேவன் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். மன பாரத்தை நீக்குவேன் என்று சொல்லுகிறார். மன அழுத்தத்தை நீக்குவேன் என்று சொல்லுகிறார். மன வேதனையை நீக்குவேன் என்று சொல்லுகிறார். வலி, வேதனை, பாரம், அழுத்தம் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். வார்த்தை வேற மாதிரி இருக்கும், வலியும் வேற மாதிரி இருக்கும். பிரியமானவர்களே, அப்படி வலியோடு இருக்கிறாயா? உன் இதயத்திலே, உன் மார்பிலே, நடு பகுதியிலே அடிக்கடி ஒரு குத்தலை போல உனக்கு வந்து கொண்டே இருக்கிறதா? உன் மன அழுத்தத்தை நீக்க, உன் மன வேதனையை நீக்க இயேசு உன்னை இப்பொழுது அழைக்கிறார். You come, you come, you come today. உன் மன வேதனையை நீக்கும்படி வருகிறார் மணவாளன் இயேசு. உன்னை தேடி உன் மன வேதனையை நீக்க வருகிறார் மணவாளன் இயேசு. உங்களை தேடி உன் மன அழுத்தத்தை நீக்க வருகிறார் மணவாளன் இயேசு. நம்மை தேடி you come. You come the today, the night, the Jesus place. Jesus place, you come. The miracle you life, the miracle you family, you miracle you future life, the today, the Jesus voice, the coming, Jesus voice, the coming, the today, you praise, your house, your heart, your body, you praise the Jesus voice, you coming, the today, the miracle you life, miracle you sick, the miracle you family, that today, the Jesus name, the my speaking. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, come on, come on, come on.
வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களே, வாங்க 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 வாங்க. ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம் டுடே, ப்ளீஸ் கம் டுடே, ப்ளீஸ் கம் டுடே, ப்ளீஸ் கம் டுடே. ஜீசஸ் நேம் த மை ஸ்பீக்கிங். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. வயிற்று குடலிலே கட்டிகளோடு இருக்கிற அன்பு மகனை கர்த்தர் சுகமாக்குவீராக. 47 வயதாய் இருக்கிற அன்பு மகனுக்கு சுகம் கொடுப்பீராக. வேதனை இன்றோடு நீக்கட்டும், வயிற்று வலிகள் நீங்கட்டும், நெஞ்சு குத்தல்கள் நீங்கட்டும், மார்பு வலிகள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும். ஓலா கொட்டாயில் 6க்கு 12 சைஸ்ல ஓலக்கொட்டையெல்லாம் பிஞ்சி ஒழுகுது, ஓட்டையாய் தெரிகிறது. அதை மாற்ற வழியே என்று சொல்லுகிற இவளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். திருமணமாகி 6 வருடத்தில் என் மகள் திரும்பி வந்து விட்டாளே என்று, குழந்தை 3 பிள்ளைகளோடு வந்து விட்டாளே என்று அழுது கொண்டிருக்கிற இவளுக்கு மன அழுத்தம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எவ்வளவோ செஞ்சேன், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ண, எவ்வளவு பணம் இருந்துச்சு, எவ்வளவு வீடு இருக்கு, இப்பவும் நான் ஆமென் ஜாலியா சுகமா தான் வாழ்றேன். ஆனாலும் என் இதயத்தில் ஒரு பாரம் என்னை விட்டு நீங்க மயக்கண்டு சொல்லிக் கொண்டிருக்கிற ஆமென் உங்களை பார்த்து, உன்னை பார்த்து ஆமென் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரு சுமக்கிற ஆமென் ஜனங்களை இப்பொழுது இயேசுவிடத்திலே வாங்கள், அவர் உங்களை சுகமாக்கி விட்டார். God bless you. இயேசு சுகமாக்கி விட்டார். ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தால், ஆமென், உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்திருந்தால், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் தாங்கவும், ஆமென், இந்த ஊழியத்தை ஆமென் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளவும், ஆமென், கர்த்தர் உங்களோடு ஏவினால், கர்த்தர் உங்களோடு பேசினால், இந்த யூடியூப் சேனல் மூலமாய், இந்த லைவ் மூலமாய் ஆமென் பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்று சொன்னால், நீங்கள் கீழே காணுகிற போன் நம்பரிலே எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு ஆமென் ஜெபிக்க விரும்பினால், ஆமென், நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம். நீங்கள் எங்களை வந்து சந்திக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. எங்கள் ஊழியம் ஆமென் இயேசுவின் ஊழியம், தானியேல் ஜெப வீடு என்கிற ஆமென் ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. Thank you.